உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளை முன்னிட்டு வடசென்னை கிழக்கு மாவட்டம் ராயபுரம் பகுதி சார்பில் கொத்தளம் தயாரவி, கிடங்கு நாகராஜ் ஆகியோரின் ஏற்பாட்டில் ஏழை எளியவர்களுக்கு மதிய உணவும் இனிப்பும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பழைப்பாளராக வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்புச்செழியன், பேரறிவாளன் குமார், சிலம்பு விஜயன், பரமசிவம், ராஜா உள்ளிட்ட கட்சிகளின் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் கீழ்குமாரமங்கலத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்தில் சித்திரை செல்வன் தலைமையில் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்போது அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருமார்பன், மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் குணத்தொகையன், மாநில கலை இலக்கிய பேரவை துணை செயலாளர் இளம்போதியன், முகாம் செயலாளர் நிலவன், முன்னாள் முகாம் அமைப்பாளர் பழனிவேல், மகளிர் அணியின் கட்சியின் தோழர்கள் பலர் பங்கேற்று வீர வணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடச்சேரி அண்ணா விளையாட்டரங்கம் முன்புள்ள அம்பேத்கர் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் பல்வேறு அமைப்புகள் மற்றும் பல்வேறு இயக்கங்கள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆண்டலூர் கேட் திருவள்ளூர் அரசு கலைக்கல்லூரி அருகில் புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆணைக்கிணங்க இந்நாள் சனாதன எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு சனாதனத்தை எதிர்ப்போம் என்று கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ராசிபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பழைப்பாளராக ஒன்றிய பொருளாளர் மலர்மணி மற்றும் மாவட்ட பொருளாளர் அரசன், மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட அமைப்பாளர் பிரியதர்ஷினி, நில உரிமை மீட்பு இயக்கம் மாவட்ட அமைப்பாளர் செல்வ நிலவன், தொண்டரணி அமைப்பாளர் பழனிவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். மனிதர்களாய் தலைநிமிர வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் இன்றைய தினம் பிறந்த தினமாகும். இந்த பிறந்த தினத்தை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சனாதன எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்க சொல்லி எங்களுக்கெல்லாம் ஆணையிட்டிருக்கிறார். அந்த வகையிலே இந்த நாளை சனாதன எதிர்ப்பு நாளாக கொண்டாடுகிறோம். இந்த சனாதன எதிர்ப்பு நாளில் ஆளும் மத்திய பாஜக அரசும் ஆளும் அடிமை அதிமுக அரசும் ஒருங்கிணைந்து அதனின் கைக்கூலியான பாமக அரசு கட்சியை ஏவிவிட்டு அரக்கோணம் தொகுதியில் அரசியல் ரீதியாக சாதிய வன்கொடுமை கொலை செய்த அர்ஜுன், சூர்யா ஆகியோருக்கு இந்த நாளில் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இந்த சனாதன எதிர்ப்பு நாள் கடைபிடிக்கப்படும் ராசிபுரம் ஒருங்கிணைந்த ஒன்றியத்தின் சார்பில் ஒன்றிய செயலாளர் ராமசாமி அவர்களும் ஒன்றிய பொருளாளர் மலர்மணி அவர்களும் மற்றும் ஜி.கே. சேகர், அண்ணன் செல்வநிலவன் மற்றும் ஏனைய தோழர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த சனாதன எதிர்ப்பு நாளில் சாதிய கொடுமையை வன்மையாக கண்டிக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் முடுமலை, மடத்துக்குளம், கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டமேதை அம்பேத்கரின் 130வது பிறந்த தினம் சனாதன எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் சனாதனம் பற்றி பொதுமக்களுக்கு விளக்கி கூறப்பட்டது. திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பொன் ஈஸ்வரன் முன்னிலை வகித்தார். மேலும் இதில் கடத்தூர் முகாம் செயலாளர் சிவராமன், புதூர் முகாம் செயலாளர் சக்தி, கடியூர் முகாம் செயலாளர் பிரகாஷ் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 130வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதியில் பேராவூர், விளகாபுரம், நல்லாவூர், திருச்சிற்றம்பலம், கூற்றோடு, கடப்பேரிக்குப்பம்,
கோட்டக்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வானூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் வன்னியரசு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது கோட்டக்குப்பம் பகுதியில் கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்யப்பட்ட அன்னதான விழாவையும் தொடங்கி வைத்தார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் கிளியனூர் இரணியன், வெளியீட்டு மைய மாநில துணை செயலாளர் பொன்னி வளவன் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளை ஒட்டி கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கட்சியின் மாவட்ட செயலாளர் திருமாவேந்தன் தலைமையில் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள் அல்காலித், சுபாஷ் பாபு, பேரரசு, சௌத்ரி, தொல்காப்பியன், சதீஷ், ஜான், அசுன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாள் சனாதன எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டது. அப்போது புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ராசிபுரம் நகர செயலாளர் ஆதவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பழைப்பாளராக நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் கபிலன் மற்றும் ராசிபுரம் தொகுதி செயலாளர் செங்குட்டுவன், ராசிபுரம் தொகுதி துணை செயலாளர் மாதேஸ்வரன், இளஞ்சிறுத்து எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் பழனிசாமி, ராசிபுரம் நகர துணை செயலாளர்கள் சுகுபளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ராசிபுரம் முகாம் பகுதியில் இன்று அவருடைய உருவப்படம் வைத்து இன்று அவருக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. அதையடுத்து ராசிபுரத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. எழுச்சி தமிழர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த நாளானது சனாதன எதிர்ப்பு நாளாக இன்று இங்கே கடைபிடிக்கப்பட்டது. அரக்கோணத்தில் நடைபெற்ற சாதி வெறியாட்டத்தில் பலியாகியுள்ள அர்ஜுனன் சூர்யா அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எங்களது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ராசிபுரம் நகர செயலாளர் வீராதவன். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளை ஒட்டி வேலூர் மாவட்டம் காட்பாடி ஏரந்தாங்கல் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய தொழிலாளர்கள் விடுதலை முன்னணி செயலாளர் ராஜ் பகதூர் தலைமையில் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே சட்டமேதை அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி சனாதன எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பழைப்பாளராக வேலூர் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் சச்சின்குமார், 2ஆம் பகுதி செயலாளர் ரேகன், காட்பாடி ஒன்றிய பொருளாளர் லெஜட் மேக்சின், காட்பாடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஜீவா மற்றும் ஸ்ரீதர் சாந்தா, ராமன், வன்சி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். சட்ட மாமேதை அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி மரக்காணம் கிழக்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கந்தாடு, உப்பளம், மரக்காணம் ஆகிய பகுதிகளில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஒன்றிய பொருளாளர் மயிலாவளவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் இளஞ்சிறுத்து எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் மலைச்சாமி, ஒன்றிய துணை செயலாளர்கள் ஆட்சிக்காடு முருகன், கூடிமேடு ஏழுமலை மற்றும் அமுதவளவன், சத்தியசீலன், அருமைச்செல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் கிழக்கு மாவட்டம் கடலூர் தெற்கு ஒன்றியம் வடக்கு ராமாபுரம் முகாம் சார்பில் புரட்சியாளரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. பின்னர் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ் பாபு ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய பொருளாளர், நடன சபாபதி, முகாம் செயலாளர் அருள், முகாம் நிர்வாகிகள் பாலாஜி, மணிகண்டன், விஜய், சாரதி, மோகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இரவு புரட்சியாளரின் திருவுருவப் படம் வீதி விழா நடைபெறுகிறது.
புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாள் சாதனை எதிர்ப்பு நாளாக கடலூர் மாவட்டம் நெய்வேலி SC/ST நலசங்க சார்பாக கடைபிடிக்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் செல்வகுமார், பொருளாளர் பாலு, அலுவலக செயலாளர் மணிசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக NLC இந்திய நிறுவனத்தின் சார்பாக தியாகராஜன் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட, மாநில நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒன்றிய செயலாளர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மணவாளன், சக்திவேல் ராவணன், இளந்தமிழன், நாகராஜன், திருநாவுக்கரசு, கஸ்பபாலா, ஆற்றல் அரசு, வெற்றிவேந்தன் உட்பட கூட்டணி கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சட்ட மாமேதை அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பெங்களூர் சாலையில் உள்ள தாலுகா அலுவலகத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாவட்ட செயலாளர் கனியமுதன் தலைமையில் மாலை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் முனிராவ், செய்தி தொடர்பாளர் மோகன், தொகுதி செயலாளர் தியாகு, ஒன்றிய செயலாளர் ரமேஷ், நிர்வாகிகள் அம்பேத்கர், மாதையன், திராவிட ராஜா, முரளி, மூர்த்தி, பவுன்ராஜ், அன்சர், சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள பெத்தநாயக்கன் பாளையம் தெற்கு ஒன்றியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் பெத்தநாயக்கன் பாளையம் தண்ணீர் பந்தலில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் சுந்தர், நில உரிமை மீட்பு இயக்க மாவட்ட அமைப்பாளர் அம்மாசி, சுப்பிரமணி, ரமேஷ், விக்கி, இளைய பெருமாள், கப்பல் ஆறுமுகம், சக்தி பாண்டியன், பிரகாஷ் உட்பட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலம் கிழக்கு மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் பேரூராட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அம்பேத்கர் மன்றங்கள் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பாக மிக சிறப்பாக நடைபெற்றது. சனாதனத்தை வேறொருப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தோடு நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி பேருந்து நிலையம் முன்பு புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திட்டக்குடி நகர செயலாளர் கௌதமன் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பழைப்பாளராக முன்னாள் மாவட்ட செயலாளர் தயா தமிழன்பன், நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் குணத்தொகையன், மாநில துணை செயலாளர் தயா நெப்போலியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் ராமகிருஷ்ணன், கிட்டு, ஜேம்ஸ், ராஜா, லின்சன், ஒன்றிய நிர்வாகிகள் முருகானந்தன், வழக்கறிஞர் கார்த்திக், ஊடக மையம் இளமங்கலம் பிரேம்குமார், போகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமைந்துள்ள புரட்சியாளரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட தலைவர் செந்தமிழ் செல்வன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் ராஜசேகரன், செயலாளர்கள் சுப்பிரமணியன், திருமுருகன், வேலவன், செயற்குழு உறுப்பினர்கள் ஜெயச்சந்திரன், ரமேஷ், கௌதமன், ஜெகன், வினோத் மற்றும் பொறியாளர்கள் சந்திரசேகரன், ஜெயராமன், விஜயகுமார், மகாதேவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்த தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள குணவாசல் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. EB குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் விஜயராகவன், ஸ்டாலின், முத்துக்கண்ணன், மணவாளன், வெற்றிவேந்தன், பாலா, ஆற்றல் அரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி வட்டம் நெடுங்குளம் கிராமத்தில்
புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மங்களூர் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் இன்பத்தமிழின் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பழைப்பாளராக முன்னாள் மாவட்ட செயலாளர் தயா தமிழன்பன், மாநில துணை செயலாளர் தயா நெப்போலியன் ஆகியோர் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடிய வைரஸ் நோயான கொரோனாவின் தடுப்பிற்கு முன்னெச்சரிக்கை விதமாக கபசுர குடிநீர் காய்ச்சி நெடுங்குளம் கிராமத்தில் உள்ள பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கவிஞர் தமிழ் பிரியன், இசை அமுதன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை, கழுதூர் தங்க சுதாகர், மோகன், திட்டக்குடி சுப்பிரமணியம், சிவகுமார், ஜெயராஜ், பூமாலை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாளை ஒட்டி கடலூரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் சொக்கு மணிகன் ராஜா, சதீஷ் அன்பழகன், பாலமுருகன், அருண் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளை ஒட்டி மும்பை தாடாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தாடை நீதிமன்றம் அருகே உள்ள புரட்சியாளரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள் கரிசல் முருகன், முகிலன், ராஜா, கண்ணன், ரமேஷ், மதன் மற்றும் பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். சட்ட மாமேதை அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளை ஒட்டி நாகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாகை சட்டமன்ற தொகுதி செயலாளர் தளபதி அறிவழகன் தலைமையில் நாகை, தாமரைக்குளம், தென்கரை மற்றும் வண்டிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் வைக்கப்பட்டு இருந்த அம்பேத்கரின் சிலை மற்றும் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் நகர செயலாளர் முத்துவளவன், சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் சுரேஷ், மாவட்ட சமூக ஊடகப் பிரிவு வைரமுத்து, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மஞ்சை ஹாஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆணைக்கிணங்க ராணிப்பேட்டை பகுதியில் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காரை பகுதியில் மாவட்ட துணை செயலாளர் சோ தமிழ் தன்னுடைய குடும்பத்துடன் புரட்சியாளர் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சனாதன எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றனர். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். சட்ட மாமேதை அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தெற்கு ஒன்றியம் படுகாலம் நத்தம் விடுதலை சிறுத்தைகள் முகாம் சார்பில் முகாம் செயலாளர் வேலாயுதம் தலைமையில் கட்சி கொடியேற்றி அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து கேக் வெட்டி பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பழைப்பாளராக தொகுதி செயலாளர் 5000, மாநில துணை செயலாளர் நீதிவள்ளல், நகர செயலாளர் முருகன், ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், நகர பொறுப்பாளர் பூந்தோட்டம் தனசேகர், தொரவலூர் அருள், சிவகுமார், படுகளானந்தம் முகாம் பொறுப்பாளர்கள் தடவேல் பாண்டியன், ஆறுமுகம், பெரியசாமி, ஆசி தம்பி, விக்ரம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளை ஒட்டி கடலூர் மாவட்ட வழக்கறிஞர் அணி சார்பில் ஜவஹர் சுபாஷ் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்போது அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த புரட்சியாளரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட துணை அமைப்பாளர் ஆனஸ்ட், அமைப்பாய் திரள்வோம் ஆட்டோ ஓட்டுநர்கள் நலச்சங்கம் தலைவர் சுதாகர் பாபு, காமராஜர் ஆட்டோ ஓட்டுநர் நலசங்கம் சரத், அருண், நாராயணன், மகளிர் அணி பாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய 130வது பிறந்தநாள் விழா இன்று கடலூரில் ஒருங்கிணைக்கப்பட்டது. வழக்கறிஞர் அணி சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த நிகழ்வில் கட்சியின் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். சட்டமேதை அம்பேத்கரின் 130வது பிறந்தநாள் தினத்தை ஒட்டி கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கட்சியின் குளச்சல் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுபாஷ் தலைமையில் வடச்சேரி பகுதியில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள் தர்மராஜன், சகாதேவன், கார்த்தி, குமார், ஆர்த்தர், சார்ல்ஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளை ஒட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றியம் குடிமல்லூர் பகுதியில் ராணிப்பேட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் குடிமல்லூர் கழக செயலாளர் ராஜதுரை மற்றும்
அரவிந்த் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட தொண்டரணி துணையமைப்பாளர் நரேஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. பின்னர் சனாதனத்தை எழுத்தொழிக்க வேண்டும் என உறுதிமொழி ஏற்கப்பட்டது. திருவாரூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளை ஒட்டி கொடரச்சேரி ஒன்றியம் வண்டாம்பாளையம் கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் பிறந்தநாளை ஒட்டி கேக் வெட்டி இனிப்பு வழங்கி அனைவரும் கொண்டாடி புகழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் சனாதன எதிர்ப்பு உறுதிமொழியினை எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சி திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மா வடிவழகன், மாவட்ட துணை அமைப்பாளர் கதிர், வாண்டாம்பாளையம் முகாம் அமைப்பாளர் கண்ணன், சிலம்பரசன், என்கண் ரகுவரன், ஆசி தம்பி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளை ஒட்டி தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை ரவுண்டனாவில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு அரசு ஓய்வூதிய நலசங்க தலைவர் வீராசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் கேசவன், மாவட்ட பொருளாளர் கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாவட்ட துணைத் தலைவர் முத்துகிருஷ்ணன், மாவட்ட இணை செயலாளர் பாண்டுரங்கன் மற்றும் இயேசுவடியான், புஷ்பநாதன், வேலாயுதம், பேச்சிமுத்து உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். சங்க மாவட்ட தலைவர் வீராசாமி, அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும். நசுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இவர்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மகான் அவர்களுக்கு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். மக்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று வகுத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கரை 130வது பிறந்த நாளையொட்டி நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பூக்கடை பஜாரில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அம்பாசமுத்திரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் பீமாராவ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் கணேஷ் பாண்டியன், மாவட்ட இளைஞரணி எழுச்சி பாசறை துணை மேற்பாளர் சுரேஷ், நகர துணை செயலாளர் உதயவளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாள் விழாவையொட்டி கடலூரில் வழக்கறிஞர் அணி சார்பில் ஜவஹர் சுபாஷ் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட துணை அமைப்பாளர் ஹானஸ்ட், அமைப்பாய் திரள்வோம் ஆட்டோ ஓட்டுநர் நலசங்கம் தலைவர் சுதாகர் பாபு, காமராஜர் ஆட்டோ ஓட்டுநர் நலசங்கம் சரத், அருண், நாராயணன், மகளிரணி பாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி தருமபுரி மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தருமபுரி மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாண்டியன் தலைமையில் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் இளவரசன் ஆகியோர் அம்பேத்கரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து 50 கிலோ மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் சனாதன எதிர்ப்பு நாளை பதிவு செய்தனர். அதைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்களுக்கு 25 கிலோ இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் ராமதுரை, தொகுதி செயலாளர் ஜெகநாதன், முன்னணி பொறுப்பாளர்கள் காளியம்மாள், விடுதலை மணி மற்றும் சிங்காரவேலன், தென்பாண்டியன், ராந்தரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சட்டமேதை அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே திம்மச்சந்திரம் கிராமத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. ஹோசூர் ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புரட்சியாளரின் பிறந்தநாள் சனாதன எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஹோசூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் நாராயணன், ஆட்டோ முனிராஜ், மகேஷ், சிவா, ரகு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புரட்சியாளர் அம்பேத்கரை 130வது பிறந்தநாளையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர பகுதியில் தொகுதி செயலாளர் முத்தரசன் தலைமையிலும் பாவேந்தன், பொதினி விளவன், திருமாறன் முன்னிலையிலும் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் ஆயக்குடி 2வது வார்டு விடுதலை சிறுத்தைகள் முகாம் சார்பாக அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு வயது முதிர்ந்த 60 நபர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இந்த நிகழ்வில் ரமேஷ் கிரிஜா தலைமையில் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி இலவச வேட்டி சேலை வழங்கப்பட்டது. இதேபோல் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பாக திருமாமணி மற்றும் முத்துராஜு ஆகியோர் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல ஆயக்குடி பேருந்து நிறுத்தம் முன்பு இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை அமைப்பாளர் வாஞ்சிநாதன், பேரூர் செயலாளர் பிரபு என்கிற இளமதி ஆகியோர் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் கோதைமங்கலம் முகாம் சார்பாக போர்க்கொடி ஏந்தி மற்றும் முத்துக்குமார் தலைமையில் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் ஜமால் முகமது, ஜெய்சீலன், தமிழனன், ஆதிவளவன், திருமாறன், கிள்ளிவளவன், அன்பழகன், குருசாமி, காட்டன்துறை, பிரகாஷ் பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் தந்தை பெரியார் சிலை அருகே உள்ள அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு பழனி வழக்கறிஞர் சங்க தலைவர் செல்லத்துறை மற்றும் தமிழ் புலிகள் கட்சியின் பொறுப்பாளர் தர்மராஜ் உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி நகர ஒன்றிய விசிக சார்பாக புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாள் விழா குறிஞ்சிப்பாடி நகரத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குறிஞ்சிப்பாடி நகர செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆதி, அருண், ரமேஷ், வெங்கடேசன், செல்வமணி, விக்னேஷ், ராதாபேட்டை ரஞ்சித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக பொறியாளர் அணி மாநில துணைமைப்பாளர் பாஸ்கர், மேற்கு ஒன்றிய பொருளாளர் சரவணன், மாவட்ட துணைமைப்பாளர் ராஜா, மாநில நிர்வாகி பார்த்திபன், வழக்கறிஞர் அணி குணசீலன், கனகராஜ், தெய்வகுமார், ஜெயபிரகாஷ், வெளிச்சம் சின்ராசு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புரட்சியாளரின் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கரை 130வது பிறந்தநாளையொட்டி தருமபுரி மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய இண்டூர் முகாம் சார்பில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் சந்தானமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட செயலாளர் சண்முகம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அம்பேத்கரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் டாக்டர் அம்பேத்கரின் சிலை முன்பு எழுச்சி தமிழரின் ஆணைப்படி வீரமுழக்கம் எழுப்பி சனாதன எதிர்ப்பு நாளை பதிவு செய்தனர். பின்னர் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் மின்னல் சக்தி, மண்டல செயலாளர் நந்தன், தருமபுரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சக்தி சமத்துவன், பொறுப்பாளர்கள் ரங்கநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சட்டமேதை அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி பழைய நகராட்சி முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள புரட்சியாளரின் திருவுருவப்படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருப்பூர் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் செந்தில்குமார், ஆற்றலரசு மற்றும் 50க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சோலாம்பலம் பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட அமைப்பாளர் தமிழ்செல்வன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மருத்துவர் டாக்டர் ஞானசேகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் மாநில துணை செயலாளர் ஓம் பிரகாசம், செஞ்சுடர் நாகப்பன், அமரன், ஜீவகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள சட்ட மாமேதை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றியம் மற்றும் நகர சார்பில் சுமார் 200க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் நாகை சாதிக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வேங்கை தமிழன், குமார், ரவிச்சந்திரன், தொகுதி பொறுப்பாளர் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை குனியமுத்தூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் முகமது அலி தலைமையில் கோவை குனியமுத்தூர் பேருந்து நிலையத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புரட்சியாளரின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இன்று ஏப்ரல் 14 இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய 130வது பிறந்த நாள். எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் ஒதுக்கப்பட்ட மக்களுடைய ஒப்பற்ற தலைவர், தமிழ் இனத்தினுடைய தங்க தலைவர், எழுச்சி தமிழர் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று அவருடைய படம் திறந்து மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நாளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள், திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நாளில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய ஒட்டுமொத்த தமிழின மக்களும் சேர்ந்து ஒரு
புரட்சியாளர் அம்பேத்கரை 130வது பிறந்தநாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்டம் தருமபுரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சக்தி என்கிற சமத்துவன் தலைமையில் நல்லம்பள்ளி கிழக்கு ஒன்றியம் சின்னரெட்டி அள்ளி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய முகாம் அமைக்கப்பட்டு கட்சிக் கொடி ஏற்றி பெயர் பலகை திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மண்டல செயலாளர் நந்தன் கலந்து கொண்டு கொடியேற்றி பெயர் பலகை திறந்து வைத்தார். பின்னர் அம்பேத்கர் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க சனாதனத்துக்கு எதிராக வீரமுழக்கம் எழுப்பப்பட்டது. பின்னர் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கினர். அதைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் முத்துக்குமரன், பெருமாள், மீசரவி, நல்லம்பள்ளி ஒன்றிய செயலாளர் சங்கர், பொன் சுரேஷ், திருமால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரை 130வது பிறந்தநாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நகர செயலாளர்கள் பச்சாப்பிள்ளை, இடிமுரசு ஆகியோர் தலைமையில் மேளதாளங்கள் முழங்க 4 முனை சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன், மாவட்ட துணை செயலாளர் ஆசிரியர் ராமமூர்த்தி, கள்ளக்குறிச்சி தொகுதி செயலாளர் கூத்துக்குடி மதியழகன், பாராளுமன்ற தொகுதி செயலாளர் ராஜேந்திரன், அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஞான திலகர், மாநில துணை செயலாளர் ஆசிரியர் செல்வராஜ், மாவட்ட தலைவர் ஆசிரியர் கருப்பையா மற்றும் கூத்துக்குடி பாலு, பரசுராமன், சிறுத்தை நாயகம், சீனு, திரு விக்ரமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கரை 130வது பிறந்தநாளையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் பூந்துமலை அடுத்த காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காட்டுப்பாக்கம் சந்திப்பில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊராட்சி செயலாளர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பூவை ஒன்றிய துணை செயலாளர் பாரத், தொகுதி துணை செயலாளர்கள் பிரகாஷ், கார்த்திக், பொன்னையன், கக்கன், சுமன் மற்றும் காட்டுப்பாக்கம் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரை 130வது பிறந்தநாளையொட்டி நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் பேரூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேணந்தூர் அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சனாதன எதிர்ப்பு நாள் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. பின்னர் புரட்சியாளரின் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் இனிப்புகள் வழங்கப்பட்டது. வெண்ணந்தூர் பேரூர் செயலாளர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட பொருளாளர் அரசன், சமூக செயற்பாட்டாளர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுபாஷ் மாணிக்கம், தோழர் அன்பரசன், செல்வகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கரினுடைய 131வது பிறந்தநாள் தினம் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டம் மற்றும் பெரியார் உணர்வாளர்கள் சார்பாகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த சூழலிலே சனாதன எதிர்ப்பு தினமாகத்தான் நாம் இதை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் சனாதனம் என்பது என்ன? நீ கல்வி கற்க கூடாது, நீ படிக்க கூடாது, நீ மற்றொருவன் இன்னொருவனுக்கு சமம் அல்ல என்கின்ற ஒரு மனப்போக்கை கற்பிப்பதுதான் சனாதனம். அந்த சனாதன கருத்தை ஒரே நாளில் அனைவரும் சமம் என்று சொன்னவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். இன்று அதைதான் இந்த மோடி அரசு புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரிலே இந்த புதிய கல்விக் கொள்கையை முனைப்புடன் செயல்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நண்பர்களே, அந்த புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு என்று தொடர்ச்சியாக பொதுத் தேர்வுகள். இந்த அனைத்து பொதுத் தேர்வுகளுமே ஃபில்டரைசேஷன் செய்யக்கூடிய வடிகட்டும் தேர்வுகளாகத்தான் இருக்கிறது. ஏன்? முன்பொரு காலத்தில் ஒருவன் 10ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு ஃபெயிலாகிவிட்டால் அவன் குலக்கல்வி செய்வான். அவனுக்கு வேற வேலை இல்லை. அவங்க அப்பா என்ன வேலை செஞ்சாரோ அந்த வேலையை தான் செய்யணும். அந்த குலக்கல்வியை நீ செய்யணும்னு எதிர்பார்க்கிறதா சனாதனம். ஆக மீண்டும் இந்த மாதிரியான பொதுத் தேர்வுகளை வச்சு இவன் அடிப்படை கல்வியிலேயே மேற்கல்வி போக விடாம செய்வதற்கான ஒரு முன்னேற்பாடுகள் தான் இந்த புதிய கல்விக் கொள்கை, நீட் நுழைவுத் தேர்வு, இது போன்ற இந்த தொடர்ச்சியான சனாதன திட்டங்களை இந்த மோடி அரசு செய்து கொண்டு வந்திருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கரை 130வது பிறந்தநாளையொட்டி தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் சப் ரெஜிஸ்டர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தொகுதி செயலாளர் ஜான் தாமஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் டேனியல் அருள்சிங் கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் தென்காசி ஒன்றிய செயலாளர் பிரபா, வல்லம் கார்த்திக், குத்துக்கல் வலசை சுப்பிரமணி, மணிபாரதி, கனகராஜ், முருகன், பாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கரை 130வது பிறந்தநாளையொட்டி திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் சார்பில் திருவள்ளூர் ஆயில் மில் அருகில் உள்ள அம்பேத்கரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. மேற்கு மாவட்ட செயலாளர் சித்தார்த்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறுத்தைகள் பாசன மாநில துணை செயலாளர் தளபதி சுந்தர், கோபு, கௌதமன், கைவண்டூர், செந்தில் மற்றும் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு வீரவணக்கம் செலுத்தினர்.
பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பாபா சாஹேப் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் சனாதன எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. விசிக தொகுதி செயலாளர் மேத்தா ரமேஷ் தலைமையில் தொடங்கிய பேரணி வந்தவாசி 5 கண் பாலம் அருகிலிருந்து புதிய பேருந்து நிலைய அணுகு சாலை தேரடி பஜார் வீதி வழியாக பழைய பேருந்து நிலையம் வந்தடைந்தது. அங்கு சனாதனத்துக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் நகர ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்ட மாமதி அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளை முன்னிட்டு மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து ஒன்றிய செயலாளர் சேகர், நகர செயலாளர் சாமி சீனு தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலர் ஆசிரியர் ராமமூர்த்தி, கள்ளக்குறிச்சி தொகுதி செயலாளர் கூத்தக்குடி மதியழகன், பாராளுமன்ற தொகுதி செயலாளர் ராஜேந்திரன், அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஞானதிலகர், தொண்டர் படை மாநில துணை செயலாளர் கூத்தக்குடி பாலு, வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் BBS பரசுராமன், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் கருப்புத்துறை, முற்போக்கு பேரவை மாநில துணை செயலாளர் சாவி முருகவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட அத்தனூர் பேரூராட்சியில் புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாள் சனாதன எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அத்தனூர் பேரூர் செயலாளர் நாமராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட பொருளாளர் அரசன், தொழிலாளர் விடுதலை முன்னணி ஒன்றிய செயலாளர் செந்தில், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் அத்தியப்பன், அச்சு ஊடக மாவட்ட அமைப்பாளர் ஆனந்த், மாவட்ட ஒன்றிய பேரூர் நகர பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சனாதனத்துக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி சென்னை முகப்பேர் 91வது வட்டத்தின் சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் திருவள்ளூர் மாவட்ட பொருளாளர் ரூபஸ், மாவட்ட தொண்டரணி மணி, ஞான முதல்வன், மதுரவாயல் தொகுதி பொறுப்பாளர் விக்டர், 91வது வட்ட செயலாளர் முத்துக்குமார், துணை செயலாளர் சோழன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு புரட்சியாளரின் திருவுருவப் படத்துக்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி கோவை மாவட்டம் டாடாபாத் பகுதியில் உள்ள இந்திய உணவு பாதுகாப்பு கிடங்கு பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ள அம்பேத்கர் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாணிக்கம் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளான கரிகாலன், கோவை குமரன், பாலகிருஷ்ணன், ராஜா, கண்ணகி, விடுதலை அன்பின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அது மட்டுமல்ல, இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாளிலே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சனநாயக சக்திகளை இணைத்து இங்கு இருக்கக்கூடிய சாதியத்தை வேறறுப்போம், சனாதனத்தை வேறறுப்போம், ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம், அம்பேத்கர் தந்த சட்டத்தை, செக்குலரிசம் மதச்சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாப்போம் என்று இன்றைக்கு உறுதியெடுத்திருக்கின்றோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் ஒன்றியம் கூத்துக்குடி முகாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாள் விழா கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் டி. கூத்துக்குடி மதியழகன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்போது புரட்சியாளர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கூத்துக்குடி முகாம் நிர்வாகிகள் சின்னத்துறை, காசிலிங்கம், குமார், வீராசாமி, கவுஞ்சி, சின்னத்துறை, மகேந்திரன், பிரேம்குமார், சேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். சட்ட மாமேதை அம்பேத்கரை 130வது பிறந்த தினத்தையொட்டி கரூர் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் ராஜா என்கிற மன்னன் தலைமையில் பறை இசை முழங்க புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் பொறியாளர் செந்தில்குமார், மாவட்ட செய்தி தொடர்பாளர் கராத்தா இளங்கோவன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் சுடல் வளவன், முரளி, அடங்கா தமிழன், அருள், ராசகிருபானந்தன், ஜெகதாபி, கார்த்திகேயன், நிலவு சபா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். நாமக்கல் மேற்கு மாவட்டம் திருச்செங்கோடு நகரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாள் விழா சனாதனம் எதிர்ப்பு நாளாக அனுசரிக்கப்பட்டது. இந்த விழாவில் திருச்செங்கோடு நகர செயலாளர் சக்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் காமராஜ் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் செம்மணி மற்றும் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சரவணன், ஒன்றிய துணை செயலாளர் தினேஷ் கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி சென்னை வில்லிவாக்கம் காந்தி நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலர் அப்புன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ராவண சங்கு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் அரச மனோகரன், வட்ட செயலாளர் தண்டபாணி ஆகியோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய 130வது ஆண்டு பிறந்தநாள் விழாவை
இந்தியாவெங்கும் சனாதன எதிர்ப்பு நாளாக விடுதலை சிறுத்தையினுடைய கட்சித் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அறைகூவல் விடுத்து நாடெங்கும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கொரோனாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற திருவிழா என்கின்ற மோடியினுடைய பாசிசவாத சனாதனத்தை எதிர்ப்பதற்கு இங்கே நாம் விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கரினுடைய பிறந்த நாளை சனாதன எதிர்ப்பு நாளாக கொண்டாடி விடுதலை சிறுத்தைகள் அறைகூவல் விடுத்து மீண்டும் இந்தியாவை தேசம் காப்போம் என்கின்ற நிலையில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் இங்கே நாட்டு மக்களுக்கும் இந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் வீர வணக்கத்தை செலுத்தி நம்மை வழிநடத்தி செல்வதற்கு அவருக்கு மற்றும் மக்களுக்கும் இந்த நாட்டின் தேசத்தின் வாழக்கூடிய அனைவருக்கும் தேசத்தந்தையின் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறோம். நன்றி. இந்த கூட்டத்தை நிகழ்வுபடுத்தி இருக்கின்ற இந்த தொகுதியின் செயலாளர், வில்லிவாக்க தொகுதியின் செயலாளர் தோழர் வழக்கறிஞர் அப்புன் அவர்கள், சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் ஜோ இலக்கியன் தலைமையில் கோவை டாடாபாத் பகுதியில் இந்திய உணவு பாதுகாப்பு கழகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். கரூர் மாவட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளை முன்னிட்டு கரூர் நகர வஉசி முகாமில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. முகாம் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அருள்மணி, கார்த்திக் மற்றும் சிறப்பு விருந்தினராக நகர செயலாளர் முரளி, கரூர் நகர பொருளாளர் ரகுமான், கரூர் இனாம் நகர அடங்கா தமிழன், அருள் மாவட்ட செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் பேரூராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா சனாதன எதிர்ப்பு நாளாக அனுசரிக்கப்பட்டது. பட்டணம் பேரூர் நகர செயலாளர் இளையராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட மகளிரணி மாவட்ட அமைப்பாளர் பிரியதர்ஷினி, பேரூர் துணை செயலாளர் சரவணன், மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சனாதனத்துக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி கடலூர் மேற்கு மாவட்ட நல்லூர் ஒன்றியம் பெண்ணாடம் அம்பேத்கர் முகாமில் பெண்ணாடம் நகர செயலாளர் ஆற்றலரசு தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் உஞ்சயரசன், திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் ராஜா, அலெக்சாண்டர், மாநில செயற்குழு உறுப்பினர் செம்மல் ஆகியோர் கலந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து முதன்மை செயலாளர் உஞ்சயரசன் அவர்கள் பெண்ணாடம் அம்பேத்கர் நகர் பகுதியில் வசிக்கும் 200 பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மங்களூர் ஒன்றிய பொருளாளர் தொழுதூர் ரமேஷ், ஒன்றிய துணை செயலாளர் பழனிமுத்து, சிங்கமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் வடக்கு ஒன்றியம் எல்லாபுரம் மேற்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒன்றிய செயலாளர் அறிவுசெல்வன் தலைமையில் பெரியபாளையம், தண்டலம், ஊத்துக்கோட்டை பகுதிகளில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட பொருளாளர் தண்டலம் தமிழ்ச்செல்வன், ஒருங்கிணைப்பாளர் அருள், ஒன்றிய பொருளாளர் மணி, வளவன், நாகராஜ், பாபு, முருகேஷ் பிரசாத், ராமமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். சட்டமேதை உலக அறிஞர் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாளை 130வது பிறந்தநாளை எல்லாபுரம் ஒன்றியத்து சார்பில், திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்து எல்லாபுரம் ஒன்றியத்து சார்பில் தண்டலம், கயடை, பெரியபாளையம் ஆகிய ஐயா திருவுருவ சிலைகளுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. எழுச்சி தமிழருடைய ஆணையின்படி சனாதன எதிர்ப்பு நாளாக அனைத்து விதத்திலையும் அரசிடப்பட்டு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. 130வது சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சி மேற்கு மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் முன்னிலையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் ஊத்துக்காடு திருமதாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். இதனையடுத்து காஞ்சிபுரம் ஒருக்கை பகுதியில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து கேக் வெட்டி பட்டாசு விடுத்து இனிப்பு வழங்கப்பட்டது. இதில் வாலாஜாபாத் ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வளவன், அசோக் குமார், டேவிட், செய்தி தொடர்பாளர் மதியாதவன், திருமதாசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர்.
புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் சனாதன எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டது. தொழிலாளர் விடுதலை முன்னணி அலுவலகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி கொண்டாடப்பட்டது. NLC தொழிலாளர் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் காசிநாதன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருநாவுக்கரசு, பொருளாளர் கவிஞர் மனோகர், அலுவலக செயலாளர் ராஜேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் கிழக்கு மாவட்டம் நாமகிரிப்பேட்டை கிழக்கு ஒன்றியம் கணவாய்மேடு சிங்கிள் கோம்பையில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் சனாதன எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டது. ஒன்றிய பொருளாளர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கணவாய்மேட்டில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட பொறுப்பாளர்கள் செல்வ நிலவன், ராஜசேகர், செல்வகுமார், முகாம் சிறுத்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பேராவூரணியில் புரட்சியாளர் அம்பேத்கரை 130வது பிறந்தநாளையொட்டி பட்டுக்கோட்டை தலைமை தபால் நிலையம் மற்றும் பேராவூரணி அண்ணா பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைகளுக்கு அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். சட்ட மாமேதை அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வணிகரணி மாநில துணை செயலர் விஜயரங்கன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதில் வணிகரணி மாவட்ட துணை அமைப்பாளர் வேதா ஸ்டாலின், ஒன்றிய அமைப்பாளர் சிறுத்தை சிவா, நகர அமைப்பாளர் மகிபாலன், மாவட்ட துணை அமைப்பாளர் ஜான்சன், ஸ்டாலின் அரசு, நகர அமைப்பாளர் செந்தில், ஆட்டோ சங்க தலைவர் கற்கோயில் ராஜ், ராஜா பாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் அவர்களுடைய 130வது பிறந்த நாளை இன்று மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயில் பேரூராட்சியில் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு தந்து இந்த புரட்சியாளர் அவர்கள் இந்த தேசத்திற்காக சட்டம் எழுதியது மட்டுமல்லாமல் 24 மணி நேர வேலை வாய்ப்பு என்பதை, ஒரு தொழிலாளருடைய வேலை பணியினுடைய நேரத்தை 24 மணி நேரம் என்பதை 8 மணி நேரமாக குறைத்து தொழிலாளிகளுடைய அவர்களுடைய உழைப்புக்கு ஒரு வழிவகை செய்து வாழ்வாதாரத்திற்கான நேரத்தினை குறைத்ததன் மூலமாக அவர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பலனடைகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் உணர முடிகிறது. இது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பொருந்தும், ஒரு தனிப்பட்ட சமுதாயத்திற்கான திட்டம் இல்லை என்பதை நாம் இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறோம். நன்றி, வணக்கம். சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலையம் எதிரே உள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு தூத்துக்குடி மத்திய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட துணை செயலர் ஆட்டோ கணேசன் தலைமை தாங்கினார். இதில் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் ஹாட்மேன், மண்டல செயலாளர் தமிழினியன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட செயலாளர் ராஜதுரை, விமல், வங்காரியார், தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் அமல்ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள புதூர் பேருந்து நிலையம் முன்பு வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து விளாத்திக்குளம் பேருந்து நிலையம் முன்பு வைக்கப்பட்டுள்ள அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் விளாத்திக்குளம் தொண்டரணி ஒன்றிய அமைப்பாளர் வில்லாளன், ரெசி, சடையாண்டி, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை பரமசிவம், நகர செயலாளர் அழகு முனியசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை வில்லிவாக்கம் தொகுதி அன்னை சத்யா நகரில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலர் இரா செல்வம் வழிகாட்டுதலின்படி வில்லிவாக்கம் குட்டி வளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் மற்றும் ராஜாங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் வில்லிவாக்கம் தொகுதி அன்னி சத்யா நகரில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா போன்ற கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வில்லிவாக்கம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் சாந்தலிங்கம், தட்சிணாமூர்த்தி, அருள் செல்வம், புரட்சி, அசோக், வெங்கடேசன், பொற்கலைஞர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 130வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் மாவட்ட செயலாளர் இரா செல்வம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வில்லிவாக்கம் குட்டி வளவன் அவர்களின் தலைமையில் வில்லிவாக்கம் பேருந்து நிலையம், ராஜமங்கலம் போன்ற அம்பேத்கர் சிலைகள் உள்ள பகுதியில் சிலைகளுக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கப்பட்டது. அயன்புரத்தில்
அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் வில்லிவாக்கம் அன்னை சத்யா நகரில் அண்ணன் பே. தட்சிணாமூர்த்தி அவர்களின் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா வழங்கப்பட்டுள்ளது. மும்பை தாராவியில் VK வாடி அம்பேத்கர் மன்றம் சார்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதில் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சண்முகவேல், உமாகாந்தன், வாணன், முகுந்தராவ், கணேஷ், மேத்தா, அன்பழகன், தமிழன், மாறன், மூர்த்தி, சேத்தன், சரவணன், சந்திரகாந்த், கணேஷ், ராஜேஷ், சுந்தரராமன், துரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், முகக்கவசம், இனிப்புகள் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் அருகே புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பலராமன் மற்றும் ஆர்சாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் இரா. சுபாஷ் சந்திரபோஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அப்போது ஆசைத்தம்பி, பிரபாகரன், சுப்பிரமணி, தேவராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர செய்த மகத்தான தலைவர், மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய 130வது பிறந்தநாள் விழாவினை திருப்பத்தூர் ஒன்றியம் தாக்கநாயக்கம்பாளையம் பகுதியில் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் எழுச்சி தமிழர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை, இந்த நாளை சனாதன எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் சனாதனத்தை வேறறுப்பதிலே மூர்க்கத்தனமாக தனது இறுதி மூச்சு வரை போராடிய புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை இன்று சனாதன எதிர்ப்பு நாளாக விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே கடைபிடித்து புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி திருத்தணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காசிநாதபுரம் மற்றும் நகராட்சி அலுவலகம் ஆகிய பகுதிகளில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை பொறுப்பாளர் MRF ஆறுமுகம், ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம், திருத்தணி நகர பொருளாளர் தண்டபாணி, நகர துணை செயலாளர் கோவிந்தராஜ், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பிரகாஷ், வாசு, சின்ராசு, சஞ்சீவிராயன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி திருச்சி அரிஷா ரவுண்டானாவில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் பெல் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பில் நிர்வாகிகள் சந்திரசேகர், லட்சுமணன், ராமன், இளையராஜா, முருகானந்தம், சண்முகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் திருச்சி வண்ணாரப்பேட்டை 52வது வட்ட செயலர் ராகுல் தலைமையில் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் நிர்வாகிகள் சிபிராஜ், அபு, விடுதலை வழக்கறிஞர்கள் ரகுநாத், ரஞ்சித், ஜெரோம், ராஜ்குமார், ஜான், அருண், சாம், ஆண்ட்ரூ, விக்கி, ஆனந்த், நவீன், பிரவீன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஒன்றியம் தாழைவிட கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் பன்னீர் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில இளைஞர்கள் எழுச்சி பாசறை தளபதி சுந்தர் அம்பேத்கர் கலந்து கொண்டு சிலைக்கு மலர் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். மேலும் இதில் பூண்டி ஒன்றிய செயலாளர் ராஜா, முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் நடராஜன், முகாம் கிளை செயலாளர் ராஜ்குமார், சின்னா சாம்சன், நெப்போலியன், வினோத், ராம்குமார், ரோசிவளவன், திருநாவுக்கரசு, நவீன், திருத்தணி கிழக்கு ஒன்றியம் இளைஞரணி பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி திருச்சி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து கோடை காலத்தில் பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை செயலாளர் புல்லாட் லாரன்ஸ் தலைமையிலும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தமிழ்தாசன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவருடைய 130வது பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலர் புல்லட் லாரன்ஸ் அவருடைய ஒருங்கிணைப்பில் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி திருச்சி மாநகரத்தில் மிக எழுச்சியாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தோழமை இயக்கங்களுடைய நிர்வாகிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் திரளாக கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு நீர்மோரும் இனிப்பு பானகமும் வழங்குகிற நிகழ்வை திருச்சி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைத்திருந்தனர். தொடர்ந்து இந்த கோடை காலம் முழுவதும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்க முடிவெடுத்திருக்கிறோம். புரட்சியாளர்
டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சனாதன எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்க அறிவித்திருக்கிறார். நாடெங்கிலும் இருக்கிற விடுதலை சித்தைகளும் ஒடுக்கப்பட்ட உழைக்கின்ற மக்களும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய 130வது பிறந்த நாளை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.